ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையத்தில் ஆடுகள் மரணம் குறித்து வட்டாட்சியரிடம் முறையிட வந்த விவசாயிகளை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பானது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்போம். சதாசிவம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மற்றும் திருப்பூர் மாவட்ட எல்லைப் பகுதியான திட்டப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதியில் பெரும்பாலும் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் செம்மறி ஆடை கால்நடை வளர்ப்பாக பெரும்பாலும் வளர்த்து வாழ்வாதாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா கடந்த சில மாதங்களாகவே தெருநாய்க்கள் தொந்தரவால் இரவு நேரத்தில் செம்மறி ஆடுகளை பட்டியல் கட்டப்பட்டுள்ள செம்மறி ஆடுகளை கடித்து விட்டு செல்வது வாடிக்கையாக உள்ளது. இதற்கு வெளிச்சந்தையில் வழங்கக்கூடிய இழப்பீடை மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என கிராம மக்கள் இரு மாவட்ட ஆட்சியர்களிடமும் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் பார்த்தோமானால் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே இருக்கக்கூடிய முகாசிகார் ஊராட்சிக்கு உட்பட்ட ஓலப்பாளையம் பகுதியில் சென்னியப்பன் என்பவர் தோட்டத்தில் புகுந்த திருநாய் ஒன்று ஆடு பட்டியில் இருந்த 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்து வேட்டையாடி விட்டு சென்ற நிலையில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தோட்டத்தின் உரிமையாளர் சென்னியப்பன் கொடுத்த புகாரின் பேரில் பெருந்துறை வட்டாட்சியர் மற்றும் சென்னிமலை போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஆடுகளுக்கு உயிரிழந்த ஆடுகளுக்கு அதாவது சுமார் உயிரிழந்த ஒரு ஆடின் மதிப்பு 10,000 வரை செல்லக்கூடிய இருப்பதால் வெளிச்சந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என பெருந்துறை வட்டாட்சியரை நோக்கி வட்டாட்சியரிடம் முறையிட சென்றனர். அப்போது பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தனர். அப்போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் குண்டுகட்டாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னிமலை போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.